234 தொகுதிகளிலும் தாவேக தனித்தே போட்டியிடும் என ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. பதவிக்காக டெல்லிக்கு அடிபணிய மாட்டோம் என்றும் கூட்டணி பேரம் குறித்து விமர்சனம். இஸ்லாமிய தோழர்களே, கிறிஸ்துவ தோழர்களே, தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். 2.5 ஆண்டு முதல்வர் பதவி, 90 தொகுதிகள் என அனைத்து ஆஃபரையும் நிராகரித்த விஜய். என்டிஏ உடனான கூட்டணி பேரத்தை அம்பலப்படுத்திய ஆதவ் அர்ஜுனா. நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. தென் மாவட்டங்களில் திமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல். போடி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு அளித்த ஓ பன்னீர்செல்வமும் இன்றைய நேர்காணலில் பங்கேற்பு. திமுக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடையே மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை. இன்றே உடன்பாடு ஏற்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்ப்பு. தொகுதி பங்கீட்டில் ஓரிரு நாளில் உடன்பாடு ஏற்படும் என பே. சண்முகம் நம்பிக்கை. திமுக உடனான பேச்சுவார்த்தையில் எந்த தடையும் இல்லை என்றும் திட்டவட்டம். தனக்கு நடிகை நயன்தாரா வேண்டும் என்று சி.வி. சண்முகம் அநாகரீக பேச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு கோரி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சர்ச்சை கருத்து. கனவை சொல்லுங்கள், உங்க கனவு சொல்லுங்க, இவர் நிறைவேற்ற. ஆமா, எனக்கு நயன்தாரா போனோம், இவர் கனவு நிறைவேற்றா? இவன் கேப்பா, நயன்தாரா எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கேப்பான், இவர் கனவு நிறைவேற்றுவாரா? நயன்தாரா குறித்த சி.வி. சண்முகத்தின் அநாகரீக பேச்சுக்கு அரசியல் தலைவர்கள் கடும் கண்டனம். சி.வி. சண்முகம் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க மகளிர் அமைப்புகள் கோரிக்கை. நயன்தாரா குறித்து கீழ்த்தரமாக பேசிய சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்க தென்னிந்திய நடிகர்கள் சங்கம் வலியுறுத்தல். நடிகைகளை இவ்வளவு கேவலமான முறையில் பேசுவது என்ன அரசியல் நாகரிகம் என்றும் கேள்வி. இஷ்டத்திற்கு பேச நடிகைகள் உங்கள் சொத்தோ அல்லது உடைமைகளோ அல்ல என்று பாஜக நிர்வாகி குஷ்பு காட்டம். சி.வி. சண்முகத்தின் பேச்சு மனித குலத்துக்கே வெட்கக்கேடானது என்றும் சாடல். விழுப்புரத்தில் சி.வி. சண்முகத்தின் உருவ பொம்மையை எரித்து பெண்கள் போராட்டம். பெண்களை இழிவுபடுத்தியதை கண்டித்து கண்டன முழக்கம். சி.வி. சண்முகத்தை தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசனும் சர்ச்சை பேச்சு. திமுக சார்பில் பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி ஆபாசமாக பேசியதால் அதிர்ச்சி. ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க ஹாட் பாக்ஸ், அதெல்லாம் 100 ரூபாய்க்கு வைக்கலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சேலையை கொடுத்துருக்காங்க. எப்படி பாவாடை இல்லாம கட்டுறது பொம்பளை எல்லாம் கேட்கிறாங்க. தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தன்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை கூறியதாக ரஜினிகாந்த் கண்டனம். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் எச்சரிக்கை. ரஜினிகாந்த் பற்றிய அவதூறு பேச்சுக்கு வலுத்த எதிர்ப்புக்கு பணிந்தார் ஆதவ் அர்ஜுனா. வருத்தம் ஏற்பட்டிருந்தால் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதாக அறிவிப்பு. கோவை ஆர்ப்பாட்டத்தில் பெண்களை கடிந்து கொண்ட அதிமுகவின் பொள்ளாச்சி ஜெயராமன். அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனனும் பெண்கள் பற்றி அநாகரிகமாக பேசியதால் சர்ச்சை. என்ன மாதிரி மூக்குத்தி இருக்கா, கம்மல் இருக்கா, நீ விட்ட புருஷன் இருக்கான்னு கேட்டிருப்ப. கடலூர் ஆர்ப்பாட்டத்தில் என்டிஏ தலைமையில் ஆட்சி அமைப்போம் என முழக்கமிட்டதால் பரபரப்பு. அன்புமணி தரப்பு பாமகவினரின் செயலால் அதிமுக முன்னாள் அமைச்சர் சம்பத் அதிர்ச்சி.
அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் ஆட்சி அமைப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் தலைமையிலே ஆட்சி அமைப்போம் தலைமையிலே ஆட்சி அமைப்போம். தமிழ்நாட்டிற்கு 327 தேர்தல் பார்வையாளர்களை நியமித்தது தேர்தல் ஆணையம். தேர்தலை எந்த புகாருமின்றி நடத்தி முடிக்க நடவடிக்கை. விருதுநகரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல். சூளக்கரை அருகே வாகன சோதனையின் போது பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை. திருப்பூர் பனியன் நிறுவன தொழிலாளர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு 33% ஊதிய உயர்வுக்கு ஒப்புதல். 9 கட்டங்களாக தொழிற்சங்கம் உற்பத்தியாளர் சங்கம் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டாரத்தில் கொட்டிய ஆலங்கட்டி மழை. சிவகாசி, வாணியம்பாடி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பட்டுக்கோட்டை அருகே நெல் கொள்முதலை விரைவுபடுத்த விவசாயிகள் கோரிக்கை. நூற்றுக்கணக்கான மூட்டைகளுடன் விவசாயிகள் தொடர்ந்து காத்திருப்பு. திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடை. நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு தடை விதித்தது 2 நீதிபதிகள் அமர்வு. மேற்கு வங்கத்தின் பவானிபூர் தொகுதியில் மம்தா பானர்ஜி மீண்டும் போட்டி. 291 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலில் பட்டியல் சமூகத்தினர் 78 பேருக்கு வாய்ப்பு. தாவேக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படத்தை பார்த்த மறுஆய்வு குழு. தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்ப்பு. ஈரான் மீதான போருக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க பயங்கரவாத எதிர்ப்பு மைய இயக்குநர் ராஜினாமா. ஈரானால் எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பதால் போரை ஆதரிக்க முடியாது என ஜோசப் கென்ட் கருத்து. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலால் லெபனானில் இதுவரை 111 குழந்தைகள் உள்பட 912 பேர் உயிரிழப்பு. லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதல் போர் குற்றம் என ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம்.